பாத்தியா தண்ணி போட்டுட்டு வண்டி அவ்வளவு வேகமா ஓட்டிட்டு வரானே. பத்தியா பத்தியா குடிச்சிட்டு எப்படி தள்ளாடுறான்னு. கவனிச்சியா? குடிச்சது தெரியாம இருக்கிறதுக்காக பாத்ரூம்ல போய் பல்லு விளக்க போறான். தம்பி ஒரு ஆஃப் பிராண்டி அப்புறம் சரக்கடிக்கிற காமெடி பார்த்து எப்படி சிரிக்கிறான் பாத்தியா? எதுக்கு ஜெயில் கைதிக்கு போற மாதிரி இப்படி தட்ட வீசுற? குடிகாரங்களுக்கெல்லாம் இப்படிதான் வீசுவேன். குடிகாரனா? நான் எப்படி குடிச்சேன்? நீ தான்டா குடிச்ச. பாரு, கண்ணு முன்னு தெரியாம குடிச்சனால கண்ணெல்லாம் சுருங்கி இருக்கு. என் கண்ணு எப்பவுமே அப்படிதாண்டி இருக்கும். நீ கூட சொல்லியிருக்கே. உனக்கு யாரடி சொன்னாங்க நான் குடிச்சேன்னு? ஓ, இதெல்லாம் யாரா சொல்றாங்க? பார்த்தாலே தெரியாது. ஸ்பீடா கொண்டு வந்து வண்டியை விடுற, கேட்டு கிட்ட தள்ளாடுற, தபக்குன்னு பாத்ரூம்குள்ள போற, சரக்கடிக்கிற காமெடி பார்த்து சிரிக்கிற. ஏண்டி சரக்கடிக்கிற காமெடி பார்த்து சிரிக்காம தூக்குல தொங்குவாங்களா? பாத்தியா, சரக்கடிச்சனாலதானே காமெடி நல்லா பண்ற. குடிக்கலடி, குடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. எப்ப பாரு நான் குடிச்சா குடிச்சுன்னு சொல்ல வேண்டி. எதுக்கு இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? பாரு, இப்படி எல்லாம் நீ என்ன திட்டவே மாட்ட. குடிச்சனாலதான் திட்டுற. மா, எதுக்குமா இப்படி ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணி வச்ச? இரு, என்ன சொன்ன? அம்மா அம்மா தெரிஞ்சு போச்சுடி. என் வாழ்க்கையில விளையாடுறதே விளையாட்டா வச்சிருக்காங்க உங்க அம்மா. எங்கடி உங்க அம்மா? டிஃபன் பாக்ஸை மறந்துட்டுமே. வேணாம், நம்ம பொண்டாட்டியை வர வைப்போம். மிருதுலா, மிருது, டிஃபன் பாக்ஸ் கொண்டு வாமா. போதும், கிளம்புங்க. ஏங்க, டைம் ஆச்சுங்க, கிளம்புங்க. இல்லைங்க, டைம் ஆச்சு, கிளம்புங்க. நினச்சி பார்க்கவே குஜாலா இருக்கு. பொண்டாட்டியை கூப்பிடுவோம். மிருதுலா, மிருது, டிஃபன் பாக்ஸ் கொண்டு வாமா. இந்தாங்க மாப்பிள்ள டிஃபன் பாக்ஸ். என்ன நீங்க வந்து கொடுக்குறீங்க? ஏபிசிடி மறந்து போச்சு, படிச்சுட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ள. படிக்க சொல்லுங்க. எக்ஸ்ல இருந்து வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். தண்ணி குடிங்க மாப்பிள்ள. இத்தனோட நீங்க ஸ்பீடா இருக்கீங்களா அத்தை? மிருதுலாங்க? மிருதுலா கையில எத்தனை விரல் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்காங்க மாப்பிள்ள. மிருதுலா, நைட் டின்னர் போலாமா? டின்னரா? கேண்டில் லைட் டின்னர். டேபிள் புக் பண்ணியிருக்கேன். அந்த வார்ம் லைட்டில் நீ நான் மட்டும். என்ன சொல்கிறேன்? அப்ப அம்மா? என்னடி அம்மா? அதான் பழைய மாவு இருக்குல்ல, எடுத்து தோசை முட்டி திட்டு வீட்டில் எடுத்துட்டு என்னவா? அந்த கேண்டில் லைட்ல வந்து என்னடி பண்ண போறாங்க உங்க அம்மா? நீ நானும் தான் போறோம். வா. அந்த கேண்டில் லைட்ல நீ நானும் மட்டும். பாப்பா போயிடலாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எதை விபரீத முடிவா போயிடும். முந்திரி போயிடலாம். ப்ளீஸ்ங்க, எங்க அம்மா பாவங்க, சொல்லிட்டு போயிடலாம்.
மா நானும் இவரும் வெளியே போய் சாப்பிட்டு வந்துடுறோம். வெளியே போறீங்களா? இந்நேரத்துக்கு அதுக்கு வெளியே போறீங்க? சூரியனே தூங்க போயிடுச்சு. புதுசா கல்யாணம் பண்ணவங்க இந்நேரத்துக்குலாம் வெளியே போக கூடாது. காலையில போங்க. அத்தை, நாங்க போறது கேண்டில் லைட் டின்னரு. பகலெல்லாம் அந்த வெளிச்சம் தெரியாது. இப்பயே நாங்க போய் சாப்பிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ள, அது என்ன மாப்பிள்ள கேண்டில் லைட்டு? மெழுகுவத்தி பத்த சுத்தில உட்காந்து சாப்பிடுறதானே? வீட்லயே சாப்பிட்டா போச்சு. விருதுலா, அங்க போய் என்ன சாப்பிட போற? தோசை. தோசை. அது வீட்லயே சுட்டு சாப்பிடுவோம். எது இந்த வீட்டுல இருக்க அந்த புளிச்சு மாவு தோசையும் அங்க ஊத்துற தோசையும் ஒண்ணா? இன்னைக்கு தான் மாப்பிள்ள காலையில புதுசா மாவு அரைச்சிருக்கேன். அதுல சுட்டு சாப்பிடலாம். கூட கொஞ்சம் நெய் ஊத்திட்டா சூப்பரா இருக்கும் நெய் தோசை. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நம்ம கேண்டில் லைட் டின்னர். மாப்பிள்ள, நான் போய் என்னடி சொன்னேன்? ஏதோ விபரீத முடிவு எடுப்பாங்கன்னு சொன்னா இல்லையா? அந்த புளிச்ச மாவுல தோசை ஊத்தி கொடுத்துருந்தா கூட பரவாயில்லடி. இந்த கல்ல சுட்டு கொடுத்து என்ன உட்கார வச்சுட்டீங்கல்ல. மாப்பிள்ள சாப்பிடுங்க மாப்பிள்ள. இந்த கேண்டில் போதுங்களா இல்ல இந்த 2-3 கேண்டில் பத்த வச்சுக்கலாங்களா? சாப்பிடுங்க. மாப்பிள்ள. அத்தை, இது பெட்ரூம் த. இங்கேயாச்சும் எங்களுக்கு பிரைவசியா இருக்க விடுங்க. இல்ல மாப்பிள்ள, அந்த பெட்ஷீட் மட்டும் கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா. தாங்க, இன்னும் என்ன வேணுமோ இப்பயே கேட்டுக்குங்க. அப்புறம் இன்னும் தலைகாணி வேணும், கொசுவத்தி வேணும்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது கணவன் மனைவிக்கான நேரம். சாரி மாப்பிள்ள. போங்க. சொல்றா டி, ஒரு ப்ராஜெக்ட்ல ஒன்று எரர் வந்துருச்சுரா. இந்த மேனேஜர் மீராண்டி வேற அது பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி எனக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். டென்ஷன் ஆகுது. டே, அவன் தான் லைனில் வரான், கூப்பிட்றேன் இரு. சார் சார் ஆக்சுவலி அந்த ஆஸ்திரேலியா ப்ராஜெக்ட் என்னாச்சுங்கன்னா, மாப்பிள்ள தெரியாம விழுந்துருச்சுங்க மாப்பிள்ள. என்ன தெரியாம? என்னங்க தெரியாம? ஏற்கனவே அந்த மேனேஜர் வந்து எரர் வந்துருச்சு, அது இதுன்னு என்ன ஏறுன்னு ஏறிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா நீங்கள் லேப்டாப்பே உடச்சி வச்சிருக்கீங்க. உங்களை மாதிரி வீட்டோட மாமியாராக இருக்கிற மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையே நானும் வந்து உட்காந்துடுறேன். சோத்துக்கு எல்லாத்தையும் சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். வீட்டில் சும்மானு இருக்க மாட்டீங்களா? ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது. என் பொண்டாட்டி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறதில்ல. விற்க நான் தண்ணி நீங்கள் வந்து கொடுக்குறது. ஒரு டிஃபன் பாக்ஸ் கூட நீங்கள் தான் வந்து கொடுக்கணும் இல்லையா? என் பொண்டாட்டி கூட நான் நிம்மதியே சந்தோஷமா இருக்கக்கூடாது. எங்கேயும் நான் வெளியவும் போயிருக்கூடாது. ஏன்ட்ட இப்படி எல்லாம் பண்றீங்க? உங்க 2 பேத்து மேல இருக்கிற அக்கறையினால தானே மாப்பிள்ள. அந்த அக்கறையே வேணாங்கத்த. போனா போது உங்க வீட்டுல நீங்க தனியா இருப்பீங்களேன்னு என் பொண்டாட்டிக்கு ஒத்தையாசையா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு மூலையில இருக்கட்டும்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல விட்டா வீட்டோட மாமியார் இருந்துட்டு வீட்டோட தொல்லையா இருக்கீங்க. நிம்மதியா இல்லத்த நீங்க வந்ததுல இருந்து. நல்லது பண்றேன்னு எங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து அபசவனம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பிருங்கத்த. இனிமேலாதான் நாங்க நிம்மதியா இருக்கோம். முதலா, ஒன்னு இந்த வீட்டுல நான் இருக்கணும் இல்ல உங்க அம்மா இருக்கணும். இப்பயே முடிவு பண்ணிக்க. நானே போறேன் மாப்பிள்ள. திரும்ப வந்துடாதீங்க. நான் ஏதோ கோவத்துல பேசிட்டேன் மிருதா, என்ன மன்னிச்சிரு. நான் வேணும்னு பேசல, ஏதோ ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன் மிருதுலா, என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். அழாத ப்ளீஸ். என் குழந்தையெல்லாம் எங்க அம்மா பார்க்க வர மாட்டாங்கல்ல, இனி வரவே மாட்டாங்க, அவ்வளவுதான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன மிஞ்சி போன ஒரு 2 தெரு தள்ளி போயிருப்பாங்களா? நான் போய் உங்க அம்மா காலில் விழுந்தாவது நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்.
உங்க அம்மா இடத்துல எங்க அம்மா இருந்திருந்தா நான் அப்படி பண்ணிருப்பேன். மாட்டேன்ல. இதோ இப்பவே நான் போய் கூட்டிட்டு வரேன். அழாதடி, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். விருதுலா, அம்மா. மாப்பிள்ள, சாரி மாப்பிள்ள, என்னை மன்னிச்சிருங்க. தெரியாமல் கை தவறி அது உடஞ்சிருச்சு. நீங்கள் திட்டினதுக்காகவெல்லாம் நான் கோச்சிக்கல. ஒரு அம்மா பையன்கிட்ட கோச்சிட்டு எங்கே போக முடியும்? நீங்கள் என் பையன் தானே மாப்பிள்ள. எங்கே போனாலும் திரும்பி இங்கே தானே வரணும். எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்கா? நான் அந்த காலத்து மனுஷி. அதனால தான் உங்களை அங்கே போகக்கூடாது எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுருந்தேன். புதுசாக கல்யாணமானவங்க சாயந்த நேரத்தில் வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் அப்படிலாம் சொல்லிட்டேன். என் பொண்ணை பூ மாதிரி கஷ்டப்படாமல் வளர்த்திட்டேன். அதனால தான் அவள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இழுத்து போட்டுட்டு நான் செஞ்சேன். மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. என்னையும் மன்னிச்சிருங்க. நான் ஏதோ ஒரு ஆஃபீஸ் டென்ஷனில் உங்களை நான் திட்டேன். நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. சத்தியமாக இனிமேல் உங்களை நான் அப்படி சொல்ல மாட்டேன். இனிமேல் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் கேட்குறேங்க. நீங்கள் எல்லாம் எனக்கு நல்லது தான் சொல்லியிருக்கீங்கன்றதை இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அத்தை, மிருதுலா கூட கன்சீவ். தெரியும் மாப்பிள்ள. அத்தை, அவன் என் ஒரே பொண்ணு. அவரோட ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு அர்த்தம் தெரியும். இன்னொரு 7-8 மாதம் தான் மாப்பிள்ள. அதுக்கப்புறம் என் பேரன் வந்துடுவான் என் கூட இருக்கிறதுக்கு. நீங்கள் 2 பேரும் எனக்கு வேண்டாம். எங்கே வேணாலும் போங்க. எனக்கு என் பேரனோ பேத்தியோ இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி EMI ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.